ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸில் எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாங்களா? ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துட்டு ஒருத்தங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பார்சல் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து அக்கேஷனுக்காக ஏதோ கிராஜுவேஷன் டேக்காக வந்து அவங்க ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்களாம். பட் வந்து எந்த ஒர்க்கும் போடாமல் ஸ்டிச் பண்ணிட்டோம், ஆனால் அதில் எனக்கு ஒர்க் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ரெஃபரன்ஸுக்கு பிக்சர் அனுப்பியிருந்தாங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி. நம்மளும் கண்டிப்பாக பண்ணித்தரோங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க நம்மளுக்கு கொரியர் பண்ணிட்டாங்க. சென்னையிலேருந்து தாங்க கொரியர் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லி ஸ்டிச்டு, எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. ஃபுல்லி ஸ்டிச் பண்ணாலுமே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஒர்க் பண்ண முடியும். ரொம்ப இன்ட்ரிகேட்டான டிசைன்ஸ் பண்ண முடியாது, பட் வந்து பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ டிசைன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டிசைன்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து நான் இப்போ வந்து அவங்க ஒர்க் கேட்டிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் நெக் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் ஒர்க் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நம்ம சேனல் ஃபுல்லாகவே ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், அடுத்தது ப்ரூச்சஸ், நார்மல் நீடில் எப்படி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கண்டென்ட் எல்லாமே போட்டுட்ருக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவங்க ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும்தாங்க ஒர்க் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஃப்ளோரல் டிசைன் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் ரஃப்பாக ஃப்ரீ ஹேண்டில் வந்து ஒரு பென்சில் எடுத்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். நார்மலாக கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஒன் சைடாக வச்சு பார்த்தா தாங்க நம்மளுக்கு வந்து அந்த ட்ரா பண்ணியிருக்க டிசைன் வந்து தெரியும். அந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்டரில் வந்து ஒரு பெரிய ஃப்ளார் கேட்டிருந்தாங்க. அந்த பெரிய ஃப்ளார்க்காக ஃபஸ்ட்டு நான் சென்டரில் கிளிப் ஸ்டோன் வச்சுக்கிட்டேங்க. அதை சுற்றி இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அந்த ப்ளவுஸில் ஒரு ஹேண்டில் ஒரு கலர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேட்ச் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நம்பர் 10 ஃப்ரேமில் தாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். குட்டி ஃப்ரேம் இருக்கும் இல்லைங்களா, அந்த குட்டி ஃப்ரேமில் தான் வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல, அதையும் கொஞ்சம் உள்ளே எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் மேலே அந்த எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல தான் அவங்களோட ஆர்டர் நம்மக்கிட்ட அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட அவங்க எப்போ புதன்கிழமை நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம உடனே வியாழக்கிழமை காலையிலேயே அவங்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம கையில் கிடச்சதே புதன்கிழமை மத்தியானத்துக்கு மேலே தாங்க. இந்த மாதிரி ரொம்ப அர்ஜெண்ட் ஆர்டர் அப்படின்றதுனால அவங்க ஸ்லீவ்லேயும் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ரொம்ப உடனே சென்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம ஸ்லீவில் மட்டும் ஒர்க் பண்ண முடியலைங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரண்ட்டில் அவங்க என்ன ஒர்க் கேட்டாங்களோ அது பண்ணி கொடுத்துட்டோம். டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஹேண்டில் மட்டும் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து பனாரசி கிளாத் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால நீடிலும் வந்து சரியாக உள்ளே இறங்கலை. கொஞ்சம் டைம் இருந்திருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இன்னுமே எவ்வளோ கிராண்டாக வேணாலும் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாங்க. பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஒர்க் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை ரீச் பண்ணலாம். பவி டிசைனர்ஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயும் இருக்குங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. இவங்க வந்து டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டை சுற்றி ஒரு பெரிய ஃப்ளார் தாங்க போட போகிறோம். அந்த ஃப்ளாருக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஜர்தோசி எடுத்திருக்கேங்க. ஜர்தோசி கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். B7000 க்ளூ தாங்க அப்ளை பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி வச்சாச்சு. மறுபடியும் செகண்ட் லேயர் வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 லேயர் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே லோடிங் ஸ்டிச் வந்து போட போகிறோங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கட் பீட் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கட் பீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதோட சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு கட் பீட் தான் எடுக்கணும்னு இல்லை, ஜர்தோசி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து கூட நீங்கள் அதுக்கு மேலே ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பீட்ஸ் இருந்ததுனால கட் பீட் போட்டுக்கிட்டேங்க. கரெக்டாக அந்த கேப்புக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஜர்தோசி பெருசாக வேணும் அப்படின்றத அளவு பார்த்து நீங்கள் ஜர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் தாங்க ஃபஸ்ட்டு சென்டரில் ஒன்று போட்டுக்கணும். அடுத்தது ரைட் சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது லெஃப்ட் சைடு ஃபில் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்குங்க.
ஜர்தோசிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க நீடில் பார்த்திங்கன்னா நம்பர் 10 நீடில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்பர் 10ல் வந்து ரொம்ப நீடில் ஹோல் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால த்ரெட்டு வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். த்ரெட்டு பார்த்திங்கன்னா நார்மலான மெஷின் த்ரெட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீடியோவோ அதுக்கு முந்தின வீடியோலேயோ வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீடிலோட ஹோல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, த்ரெட் வந்து உள்ளே போடுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லா டெய்லரிங் ஷாப்லேயும் அந்த மெட்டீரியல் வந்து விற்கிறாங்கங்க. நூல் கோர்க்கறதுக்கு, ஊசியில் நூல் கோர்க்கறதுக்குன்னே ஒரு டூல் வந்து ஒன்று இருக்குங்க. அதோட பேர் எனக்கு சரியாக தெரில. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். குட்டியாக ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் லைட்டாக. அதுக்குள்ளே நம்ம த்ரெட்டை போட்டுட்டு நீடிலுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக டெய்லரிங் ஷாப்பில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீடிலுக்குள்ளே வந்து த்ரெட்டு சரியாக போக மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டூல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டில் அதுக்கு அடுத்த வீடியோவில் சப்போஸ் அந்த டூல் வந்து என்கிட்ட இருக்குது, பட் இப்போ எங்கே இருக்குது தெரிலங்க. அது கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. ஆனால் எல்லா ஷாப்ஸ்லேயும் அவைலபிள் இருக்கும். ஆரி ஒர்க் ஷாப்ஸ்லேயுமே கண்டிப்பாக அந்த டூல் வந்து இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜர்தோசியில் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. அவங்க வந்து சென்டரில் மட்டும் நல்ல பல்கியாக பெரிய ஃப்ளார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து அவங்களோட ஒரு கான்வகேஷனுக்காக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க ப்ளவுஸு. அது தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு லைட்டாக ஒரு ஷேடில் வந்து தெரியும் பாருங்கள், நான் வந்து ரஃப்பாக ட்ரா பண்ணியிருக்கிறது ஒரு ஃப்ளாரல் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து மறுபடியும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஃபைனல் லுக் வந்து ரொம்ப சூப்பராக வந்ததுங்க. கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட ஒர்க் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டிச்டு ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஒர்க் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் வந்து அவங்க கேட்ட மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்ததுனால அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கட் பீடு இருக்குது இல்லைங்களா, கோல்டு கலர் கட் பீடு, அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கோல்டு கலர் கட் பீடோ இல்லை ரவுண்ட் பீடோ ஏதோ ஒரு பீடு நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணும்போது எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 பீட்ஸ் வந்து உள்ளே போட்டுடணும். 4 பீட்ஸ் உள்ளே போட்டு முடித்த வாட்டி நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து பஞ்ச் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 பீட் இருக்குது இல்லைங்களா, அதோட சென்டரில் மறுபடியும் நீடில் விட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பீடும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அடுத்ததாக தைச்ச 2 பீடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம நார்மல் நீடில் வந்து பீட்ஸு கட் பீட்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். மறுபடியும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ரவுண்டு இருக்குங்க. அந்த குட்டி ரவுண்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளிப் ஸ்டோன் வந்து வச்சுக்கிறேங்க. கிளிப் ஸ்டோனில் வந்து 4 ஹோல் இருக்கும். நீங்கள் மறக்காமல் 4 ஹோலையும் தைக்கணுங்க. 1 மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கிளிப் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 4 ஹோல்ஸையுமே ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கு மேலே வந்து நான் ஜர்தோசி வந்து போடுறேங்க. ஜர்தோசி இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளார் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். பட் ஜர்தோசியில் லோடிங் போடாமல் நார்மலாக ஃப்ளாட்டாக எப்படி இருக்கோ அப்படியே விட போகிறோங்க. அதுக்கும் இதே மாதிரி ஃப்ளார்ஸ் தான் போட போகிறோம். ஆனால் அது வந்து குட்டியான ஃப்ளார்ஸ், சென்டரில் இருக்கிற மாதிரி பெரிய ஃப்ளாராக இல்லாமல் இது கொஞ்சம் குட்டியாக தாங்க போட போகிறோம். டிசைனோட ஃபைனல் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ ரெக்வெஸ்ட் பண்ணி. ஒரு 2-3 டேஸ்க்கு போட்ட வீடியோஸ்க்கு முன்னாடி கூட ட்ரேசிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ட்ரேசிங் மெத்தட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி ஜர்தோசியை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம எப்பவும் போல் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் காமிச்சது வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த தடவை கட் பீட்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக அப்படியே அந்த இடத்த வந்து ஜர்தோசியால் ஃபில் பண்ண போகிறேங்க. மறுபடியும் நெக்கு சுற்றிட்டு இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லைன்லேயும் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஜர்தோசி நான் போடும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜர்தோசியில் லேசி டெய்சி ஸ்டிச் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் ஸ்டோனை வச்சுட்டு ஜர்தோசியை பெருசாக கட் பண்ணி ஒரு பக்கத்துலேருந்து எடுத்து மறுபடியும் அதே இடத்துல குத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு இது லாங்காக ஃபார்ம் ஆகும். அடுத்தது மேலே மறுபடியும் நீடில் நீங்கள் இந்த மாதிரி குத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குங்க.
இதுக்குள்ளே நம்ம ஆரஞ்சு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தாங்க போட போகிறோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம். நீடிலில் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் எடுக்கலைங்க, எம்ப்ராய்டரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், இவங்க ரொம்ப அர்ஜென்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இவங்களோடதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டாக ஒரு ஆரஞ்சும் ரெட் பிங்க் மூணுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து சில்க் த்ரெட்டில் மேட்ச் ஆகலை. அதனால் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் மேட்ச் அதுக்கு வந்து கிடச்சிச்சு. அதனால் நான் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. எம்ப்ராய்டரி த்ரெட் எடுக்கும்போது சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் எடுங்க, ரொம்ப டபுளாக எடுக்காதீங்க. ஏன்னா அதோட சைஸ் வந்து குட்டியாக இருக்கிறது, இந்த லேசி டேசி ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது குட்டியாக இருக்கிறதுனால நம்ம சிங்கிளாக எடுத்தாலே போதுங்க. நார்மல் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டாங்க ப்ளவுஸை, நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஸ்டிச்டு ப்ளவுஸில் நம்ம எவ்வளோ கிராண்டாக வேணுனாலும் ஒர்க் பண்ணிக்கலாங்க, அதுவும் நார்மலான நீடில் வச்சுட்டு. இது வந்து ஆரி தெரியணும், ப்ரூச்சஸ் தெரியணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. நார்மலாக நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தே பண்ணலாம். என்னோடய ப்ளவுஸை நானே டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாங்க. இந்த கிளிப் மட்டும் எப்படியோ டெலீட் ஆகிடுச்சுங்க, அதுதான் எப்படின்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறேங்க, எடுத்து சப்போஸ் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுறேன். சைட்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கட் பீடு, அதுக்கப்புறமா வந்து சம்கி வச்சு ஒரு லீஃப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. இதுதான் ஃபைனல் லுக். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். சைட்ஸில் ஃபுல்லாகவே நான் அது மட்டும்தாங்க வச்சுருக்கேன். அந்த கொடி டைப்பில் லீஃப் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுருந்தேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேங்க. அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக நம்ம கொரியரும் அனுப்பியாச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.